பம்பரம். பம்பரம் என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுப் பொருட்களில் ஒன்றாகும். இது பல நூற்றாண்டுகளாக குழந்தைகளின் பொழுதுபோக்கு மற்றும் திறன் வளர்ப்பு விளையாட்டாக இருந்து வருகிறது. பம்பரம் போன்ற சுழலும் விளையாட்டுப் பொருட்கள் உலகின் பல பழமையான நாகரிகங்களிலும் காணப்பட்டுள்ளன. இந்தியாவில் மரத்தால் செய்யப்பட்ட பம்பரங்கள் சங்க காலத்திற்கு முந்தைய காலங்களிலிருந்தே பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தமிழக கிராமங்களில் மரக்கலைஞர்கள் கையால் செதுக்கி பம்பரங்களை உருவாக்கி வந்தனர். தமிழர் வாழ்க்கையில் பம்பரம் பள்ளி முடித்த பிறகு குழந்தைகள் தெருக்களிலும் மைதானங்களிலும் பம்பரம் விளையாடுவது வழக்கமாக இருந்தது. பம்பரத்தை நீண்ட நேரம் சுழற்றுதல், மற்றவரின் பம்பரத்தை தாக்குதல் போன்ற பல போட்டி முறைகள் இருந்தன. இந்த விளையாட்டு கை கண் ஒருங்கிணைப்பு, கவனம் மற்றும் உடல் கட்டுப்பாட்டை வளர்க்க உதவியது. பாரம்பரியமாக வேம்பு, இலுப்பை, மா போன்ற மரங்களால் பம்பரம் செய்யப்பட்டு வந்தது. கீழ்ப்பகுதியில் இரும்பு ஆணி பொருத்தப்பட்டு சுழற்சிக்கான மையம் அமைக்கப்பட்டது. வண்ணமயமான கோடுகள் வரையப்பட்டு அழகுபடுத்தப்பட்டது. இன்று மொபைல் மற்றும் வீடியோ கேம் காலத்தில் பம்பரம் விளையாட்டு குறைந்திருந்தாலும் பள்ளி விழாக்கள், கிராமிய விளையாட்டு போட்டிகள் மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் இன்னும் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் பம்பரமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பம்பரம் தமிழில் பம்பரம் என்றும் ஆங்கிலத்தில் ஸ்பின்னிங் டாப் என்றும் அழைக்கப்படுகிறது. இது தமிழர் கிராமிய பண்பாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.